ரொம்ப கோவப்படுற பர்சனா நீங்கள் உங்களுக்கு 3 டிப்ஸ் ஒர்க் பண்ணுற டிப்ஸை தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா எனக்குமே கோவம் வரும். ஸோ நான் ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆன டிப்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சடன்னு கோவம் வருது, பட்டப்பட்டான்னு பட்டாசு மாதிரி பொறிஞ்சு தள்ளிடுறீங்களா? ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க எவ்வளோ ஹர்ட் ஆகிறாங்க. ஸோ திங்க் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கோபம் வந்துருச்சா அப்படி அப்படி மனசை வந்து ஒரு நிமிஷம் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்துருங்க. முடியுமா? சில பேரால் இது முடியும். ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல விரும்புகிற பதிலை கொஞ்சம் பாஸ் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெக்னிக் பாஸ் பண்ணி சொன்னீங்கன்னா உங்கள் வார்த்தைகளை ப்ராசஸ் பண்ணிட்டு சொல்லுவீங்க. அதெல்லாம் முடியாதுடா, என்னாலாம் அப்படிலாம் இருக்க முடியாது, அப்படி பேசிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெண்டாவது டெக்னிக் மூவ் அவே. அந்த இடத்துலேருந்து நீங்கள் மூவ் ஆகி போகிறீங்க. இந்த ரூமில் இருந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னா பக்கத்து ரூமுக்கு போகிறது, ஒரு கப் தண்ணி எடுத்து குடிக்கிறது, தட் வில் கூல் டவுன் யூ. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து டக்குன்னு உங்களோட இதுவே மாறிடும். தேர்ட், நீங்கள் மூவ் அவே அப்படின்னு சொன்னல, இன்னும் ஒரு ஸ்டெப் ஃப்ரெஷ் ஏர், அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற ரெண்டாவது வேர்டு. மூணாவது தான் இந்த அப்புறம் பேசிக்கலாம், அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணுங்க. உங்கள் பார்ட்னர்கிட்டயோ யாருக்கிட்டயோ தான் தூம்னு சண்டை போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்களே வேற கழிச்சு வேற ஆளாக இருப்பீங்க. ஸோ எதுக்கு தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ், ஃபைட்ஸ், இது எல்லாமே இதை நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ட்ரை பண்ணலாம், எங்கே வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் பாஸ் பண்ணுங்க. செகண்ட் டெக்னிக் மூவ் அவே ஃப்ரம் த லொக்கேஷன். பிரச்சனையிலேருந்து ஓட முடியாது, கொஞ்ச நேரம் விலகி ஃப்ரெஷ் ஏரை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இந்த 3 பண்ண முடியாமல் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களை சுற்றி இருக்க எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. ஐயோ நான் பொசுக்குன்னு கோவப்பட்டேனேன்னு அப்புறம் அம்மா போய் சாரி கேட்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் மனசு ஆறாது பாருங்கள். ஸோ இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்கள். இந்த 3 டெக்னிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது மாதிரி சிரிச்சுட்டு கோவப்படுற ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை சிரிச்சு பேசிகிட்டே இருக்க ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ தட்டி விடுங்க.